ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு கிருத்திகை ஐப்பசி கிருத்திகை அன்னாபிஷேகம் முடிஞ்சு மறுநாள் வர்ற கிருத்திகை அனைவரும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இல்லை வீட்டில் ஒரு வெத்தலை பாக்கு நம்ம கையில் கிடச்சது ஒரு பழம் கூட வச்சு தீபார்த்தனை பண்ணுங்கள். முருகப்பெருமானை வேண்டுங்க. நம்மளுடைய குறையெல்லாம் தீர்க்க வேண்டியவன் நம்ம காவக்காரன், நம்மளுடைய வெற்றி வேலன், நம்மளுக்கு வழித்துணையாக வருபவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிருத்திகை ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். சாதம், மசால் வடை, முருங்கைக்கீரை, கொஞ்சமாக இலையில் வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், ரசம். இவ்வளோ தான் இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி நேற்று அன்னாபிஷேகம் முடிஞ்சு இன்றைக்கி கிருத்திகை. இந்த முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் சீக்கிரமாக ஒரே செகண்டில் வைக்கலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு 4 விசில் வச்சு இழைய வச்சுடுங்க. முருங்கைக்காவை நல்லா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வைங்க. வெந்த உடனே அதுக்கு கூடவே மாங்காவை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த பருப்பில் எடுத்து ஊற்றி புளி கொஞ்சோண்டு ஊற்றி எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா 2 வெங்காயம், வெந்தயம் 2 போட்டு தாளித்து கொட்டுங்க. நல்லா ஒரு கொதிக்கட்டும்னு இறக்கிடுங்க. அருமையாக இருக்கும் சாம்பார். பருப்பு போட்டு சாம்பார் வைக்கும்போது கூட கொஞ்சம் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கினிங்கன்னா ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் குறையிறதுக்கு உதவும். நான் பைத்தம்பருப்பு, பருப்பு 2ம் கலந்து தான் சாம்பார் வைப்பேன். இது கடை பருப்பு தான், 2த்தையுமே சேர்த்து தான் வைப்பேன். அது நல்லா சுவையாகவும் இருக்கும். இது ரேஷன் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வடை செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் 1 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு உப்பு திட்டமாக போட்டு பிசைஞ்சு அரிசி மாவு 1 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வடை முறுமுறுன்னு இருக்கும். ரேஷன் பருப்பு மசால் வடை போட்டிருக்கேன் பாருங்கள். ரேஷன் பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு ஜீரகம் போட்டு பொரியிட்டுன்னுட்டு இந்த பருப்பும் கொஞ்சோண்டு தண்ணியும் எடுத்து கொட்டிடுங்க. அந்த தாளிப்பில் கொட்டி கொஞ்ச நேரம் அந்த பருப்பு ஒரு கொதிச்ச உடனே தலையை விரிச்சிக்கும். அப்போ கீரையை போட்டு நல்லா 2 தொழுவி கலரி இறக்குனிங்கன்னா சரியாக போயிடும். எண்ணெய்